ஆளுநர் ரவி கைக்கு போகும் 19 முக்கிய ஃபைல்கள். உற்று கவனிக்கும் திமுக, என்னதான் நடக்குது? தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாள் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 19 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவை ஆளுநர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இந்த சட்ட மசோதாக்களில் எத்தனை மசோதாக்களுக்கு ஆளுநர் அப்ரூவல் தருவார் என தெரியவில்லை என்கிறார்கள். அது மட்டுமின்றி, ஆனால் முந்தைய காலங்கள் போல மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் காலதாமதம் செய்ய மாட்டார் நினைக்கிறோம் என்கிறது சட்டப்பேரவை அலுவலக அதிகாரி. 2 நாள் பேரவை கூட்டத்தில் OPS கலந்து கொள்ளவில்லை. கலைஞர் பாணியில் பேரவைக்கு வந்தார். பேரவை நுழைவு வாயில் உள்ள லெட்ஜரில் கையெழுத்து போட்டுவிட்டு தலைமை செயலகத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார். அது மட்டுமின்றி, கடந்த சட்டமன்ற கூட்டம் வரையில் அதிமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக OPS இருந்தார். ஆனால் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகே முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமார் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதால் எடப்பாடிக்கு அருகே உதயகுமாருக்கு இடம் ஒதுக்கப்பட்டதன் பின் வரிசைக்கு தள்ளப்பட்டு விட்டார் OPS. இதனை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்கின்றனர். தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் RN ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிந்துவிட்டது. அவரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் RN ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார். இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை IP அதிகாரி ஆவார். RN ரவி ஆகஸ்ட் 1, 2019 முதல் 9 செப்டம்பர் 2021 வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும், மேகாலயா ஆளுநராக 18 டிசம்பர் 2019 முதல் 26 ஜனவரி 2020 வரையிலும் பணியாற்றினார். அவரின் பதவி இன்னும் அதிகாரப்பூர்வமாக நீட்டிக்கப்படவில்லை. இதற்கிடையில் தான் தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழக நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையின் போது தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து தமிழக ஆளுநர் RN ரவி ஆலோசனை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்பட்டும் வருகின்றன. சமீபத்தில் கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நீதிமன்ற வளாகத்தில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் அறிவாளால் வெட்டி கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சி அளித்தது. தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்தின் உறுப்பினர்களுடன் ராஜ்பவனில் சீரியஸ் டிஸ்கஷன் நடத்தியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இந்த கூட்டத்தில் 10 பேர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி, குறிப்பாக தமிழகத்தில் சமீப மாதங்களில் நடந்துள்ள சில சட்டம் ஒழுங்குக்கு எதிரான விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த சில கொலைகள், தாக்குதலில் பற்றியெல்லாம் இதில் ஆலோசனை செய்யப்பட்டும் உள்ளது. தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து கிடைத்த பல தகவலின் அடிப்படையிலும் இந்த ஆலோசனை நடத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.